தினம் போலீஸ் அதிகாரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது இந்த இளம் வயதினரை இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காக ஒரு வலையமைப்பு இயங்கி வருவதாகவும், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த வேலைகளில் பணியாற்றுவதற்காக அவர்களை அமர்த்துவதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த டொரண்டோவில் உள்ள அமெரிக்க துணை தூதுராலயத்தின் மீது பல தடவைகள் மார்ச் மாதம் ஒரு நாள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு வெள்ளை வாகனம் ஒன்றில் சென்றவர்கள் அங்கே மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடு என்பதும் அதன் தொடர்ச்சியான விசாரணைகளும், அதன் பின்னர் அந்த விசாரணைகளின் ஒரு கட்டமாக ஒரு பிடிவிராந்துடன் ஒரு நபர்களை பிடிக்க சென்ற பொழுது போலீஸ் அதிகாரி ஒருவர் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டதும் இந்த விசாரணையின் உச்சத்தை தொட்டிருந்தனர். தற்பொழுது அந்த விசாரணையின் முக்கிய கட்டமாக இது யூத இன குழுமங்களையும் யூத ஆலயங்களையும், சினஹாக் எனப்படுகின்ற யூத ஆலயங்களையும் அல்லது யூத குடியிருப்புகள் அல்லது யூத வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றை இலக்கு வைத்ததாகவும் அந்த அமெரிக்க துணை தூதரகத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணையில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கூலிக்கு சென்று துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கான வலையமைப்பு என்பது ஸ்னாப்சாட் அல்லது வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் என்கின்ற அதாவது அவர்களால் என்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட வேறு நபர்களால் பார்க்க முடியாத தகவல் பரிமாற்றங்களின் மூலம் இவ்வாறானவர்கள் திரட்டப்படுகின்றார்கள். திரட்டப்பட்டு இவ்வாறான வேலைகளுக்கு அவர்கள் அனுப்பப்படுகின்றனர். இளைஞர்களையும் அல்லது 11 வயதினரையும் இவ்வாறான செயல்களுக்கு தூண்டுவதுதான் முதற்தரமான குற்றமாக அமைகின்றது. அல்லது அதுக்குரிய ஏதுக்களாக அவர்களுக்குரிய போதை பொருள் வலையமைப்பு அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை பெறக்கூடிய ஒரு வலையமைப்பை அவர்களுக்கு உருவாக்கி, அது மதுவாக இருக்கலாம் அல்லது போதைப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஆயுதங்களின் தாராளமான பாவனையாக இருக்கலாம். அதற்குரியவற்றை செய்து அவர்களை ஈடுபடுத்துவதற்கு காரணம், அதாவது தமிழிலேயே ஒரு பழமொழி இருக்கின்றது, இளங்கன்று பயமறியாது. அவர்களை பொறுத்தவரையில் பின்னோக்கிய சிந்தனைகள் அல்லது குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் அல்லது நாளை தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் போன்றவை எல்லாம் அந்த முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார்கள். குடும்பத்தினர் இவ்வாறான செயல்களில் அல்லது தங்களுடைய வரையறைக்கு மீறியதாக தங்களுடைய பிள்ளைகள் செல்கின்ற பொழுது அதனை ஒரு சமுதாயத்தின் கவனத்திற்கு, அதாவது சமுதாயம் என்பது சட்ட காவலர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதோ அவர்களுக்கு சால சிறந்ததாக அமையும் என்றால், இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இவ்வாறான சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டு பின்னர் அவர்களுக்கு கிடைக்க போகின்ற குற்றவியல் சான்றிதழ்களும் மற்றும் அவர்களால் சிறையில் நன்னடத்தை என்ற பொழுது நன்னடத்தை சிறைகளில் இருக்க போகின்ற பொழுது ஏற்பட போகின்ற மாற்றங்களும் தவிர்க்கப்படக்கூடிய சூழலை அவர்கள் ஏற்படுத்த முனைகின்றார்கள். அத்தோடு நடக்க போகின்ற விபரீதங்களை கூட தவிர்க்கக்கூடியவர்களாக தங்களை ஒரு நட்பிரஜைகளாக காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். இளம் பெராயத்தினரிடையே அல்லது ஒரு குழுவினரிடையே மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் அவற்றை காவல்துறையின் கண்காணிப்பிற்கோ அல்லது சமுதாயத்தின் தகவல் பரிமாற்றத்திற்கோ கொண்டு வருவது முக்கியமானது என்று சொன்னால், மௌனமாக இருப்பது என்பது கூட சில வேளைகளில் ஆமோதித்து செல்வது என்கின்ற நிலையை ஏற்படுத்தும். செய்தியின் பின்னணியின் நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. டொரண்டோ போலீஸ் அதிகாரி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது அண்மை காலமாக இந்த இளையவர்கள் செய்கின்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகின்றன. அது குறிப்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், இந்த சினாகோக் மற்றும் பொது இடங்களில் துப்பாக்கிச் சூட்டுகளை மேற்கொள்வது போன்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இதைவிட 2 நாட்களுக்கு முன்பதாக 12 வயது சிறுவன் ஒருவன் ஒரு வாகனத்தை திருடிக் கொண்டு ஓடுகின்ற பொழுது போலீசாரை அந்த காரினால் மோதிய சம்பவமும் இடம்பெற்று இருக்கின்றது. நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது இந்த இளம் வயதினரை இந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காக ஒரு வலையமைப்பு இயங்கி வருவதாகவும், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த வேலைகளில் பணியாற்றுவதற்காக அவர்களை அமர்த்துவதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குறியாக்கப்பட்ட செயலிகள் இந்த இளைஞர்களை குற்றச் செயல்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வது
எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும் என்பதை பற்றியும், மற்றது இந்த இளைய வயதினர், அதாவது 15 வயதினருக்கு இடையில் இந்த குற்றச் செயல்கள் டொரண்டோவில் அதிகரித்து இருப்பதன் நோக்கம், அதற்கு எப்படி, இதற்கான தீர்வுகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்கள் கருத்து எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக இந்த விவகாரம் இவ்வளவு பிரசித்தப்படுத்தப்பட்டது அல்லது விசாரணை என்பது மிகவும் ஆழமாக எடுக்கப்பட்டதற்கான காரணம், இந்த டொரண்டோவில் உள்ள அமெரிக்க துணை தூதுவராலயத்தின் மீது பல தடவைகள் மார்ச் மாதம் ஒரு நாள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு வெள்ளை வாகனம் ஒன்றில் சென்றவர்கள் அங்கே மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடு என்பதும் அதன் தொடர்ச்சியான விசாரணைகளும், அதன் பின்னர் அந்த விசாரணைகளின் ஒரு கட்டமாக ஒரு பிடிவிராந்துடன் ஒரு சில நபர்களை பிடிக்கச் சென்ற பொழுது போலீஸ் அதிகாரி ஒருவர் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டதும் இந்த விசாரணையின் உச்சத்தை தொட்டிருந்தன. இதன் காரணமாக இவர்கள் முன்னெடுத்த விசாரணையின் பிரகாரம் இவர்கள் அறிந்த விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த இவ்வாறு அதாவது கூலிக்கு சென்று சுடுகின்ற நபர்களாக இளைய வயதினரை ஒரு குழுவினர் அல்லது பல குழுக்கள் பயன்படுத்தி வருகின்றன என்கின்ற விடயத்தை கண்டுபிடித்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த துப்பாக்கிகள் இரண்டும் அதாவது துப்பாக்கிகள் கூட வாடகைக்கு விடப்படுகின்றன. அந்த அவ்வாறு விடப்படும் வாடகை துப்பாக்கிகளை கொண்டு இவ்வாறு இளைஞர்கள் செய்கின்ற இந்த தாக்குதல்கள் என்பன பலத்த ஒரு பயப்பிராந்தியத்தையும் தேசிய பாதுகாப்பின் மீதான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதாகவும், தற்பொழுது அந்த விசாரணையின் முக்கிய கட்டமாக இது யூத இனக்குழுமங்களையும் யூத ஆலயங்களையும் சினஹாக் எனப்படுகின்ற யூத ஆலயங்களையும் அல்லது யூத குடியிருப்புகள் அல்லது யூத வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றை இலக்கு வைத்ததாகவும், அந்த அமெரிக்க துணை தூதரகத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணையில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அறிந்த விடயங்களின் பிரகாரம், அவர்கள் ஒத்துக்கொண்ட உண்மையின் பிரகாரம், அவர்கள் கூலிக்கு சென்று துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கான வலையமைப்பு என்பது இந்த ஸ்னாப்சாட் அல்லது வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் என்கின்ற அதாவது அவர்களால் என்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட வேறு நபர்களால் பார்க்க முடியாத தகவல் பரிமாற்றங்களின் மூலம் இவ்வாறானவர்கள் திரட்டப்படுகின்றார்கள். திரட்டப்பட்டு இவ்வாறான வேலைகளுக்கு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். குறிப்பாக இங்கே யார் இதை செய்விப்பது என்கின்ற கேள்விதான் இப்பொழுது இந்த விவகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது பல இடங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. பல இனக்குழுமங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அல்லது இந்த விவகாரத்தில் யார் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்கின்ற பின்னணியை அறிவதற்கான முயற்சியில் டொரண்டோ போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விவகாரம் ஒரு தொடர் அதாவது புள்ளிகளை உடையது. குறிப்பாக ஒருவர் தேவை உடையவராக இருப்பார். அவர்தான் அந்த விடயங்களை கூறுவதாக, எனக்கு இந்த விவகாரம் இடம்பெற வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது இடைத்தரகர் ஒருவர் அதனை பரிவர்த்தனை செய்கின்றவராகவும், அந்த பரிவர்த்தனை செய்பவர் மூலமாக அந்த தகவல் என்பது இந்த குழுக்களின் தலைமைக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த குழுக்களின் ஒருவர் இந்த விவகாரத்தை செய்வராகவோ அல்லது இருவர் இந்த விவகாரத்தை செய்வராகவோ அமையப்பெறுவார்கள். இப்பொழுது குறிப்பாக ஒரு $10,000 கொடுக்கப்படுகின்றது என்றால், இந்த சுடுபவர்களுக்கு போய் சேரக்கூடிய தொகை $1,000 $500 இருக்கும் என்றால் அது ஒரு வலைப்பின்னல். அவ்வாறான வலைப்பின்னலில் உள்ள அந்த நிலையில் அவர்கள் உண்மையிலேயே அந்த பணத்தை பெற வேண்டுமானால் தாங்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை கூட அந்த கிளையண்ட் எனப்படுகின்றவருக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறான இந்த வலைப்பின்னலை இவர்கள் கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இது பின்னணியில் யார் இருந்தார்கள், எவ்வாறு இந்த தாக்குதல்கள் செய்யப்பட்டன என்பன அறியப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல்களில் 4-5 வகையான விடயங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதுதான் அந்த தெரியப்படுத்தப்படாத உண்மை அல்லது அவர்களின் தேடல்களுக்கான ஒரு வழியை வகுக்கும் என்பது உண்மை. அதாவது குறிப்பாக நாங்கள் அதனை சாதாரணமாக தொட்டு செல்வதாக இருந்தால் அரசியல் சார்ந்த ஒரு தாக்குதல்கள்,
அல்லது சாதாரண சமூகத்திலேயே அல்லது ஒரு நகரத்திலேயே ஏற்படுத்தக்கூடிய குழப்ப நிலை அல்லது உள்ளூர் பயங்கரவாதம். உள்ளூர் பயங்கரவாதம் என்பது எவ்வாறு அமையும் என்று சொன்னால், இந்த எறிகுண்டுகள், அதாவது பெட்ரோல் எறிகுண்டு அல்லது மற்ற எறிகுண்டுகள் அல்லது ஒரு காரியாலயங்களை தாக்குதல் அல்லது ஆசன் அட்டாக்ஸ் எனப்படுகின்ற வீடுகளை எரித்தல் அல்லது வாகனங்களை எரித்தல் அல்லது அரசியல் ரீதியாக வேறு எங்காவது நடைபெறுகின்ற அரசியல் தாக்குதல்களுக்காக இங்கே அரசியல் தாக்குதலை நடத்துதல் அல்லது ஒரு சதியை செய்வதற்கு பொது அமைப்பு ஒன்றிற்கு எதிராக அல்லது அந்த சதியில் உடந்தையாக இருத்தல். இதிலும் குறிப்பாக அந்த வன்முறை என்பது வன்முறை தாக்குதலாக இருக்க தேவையில்லை, வன்முறைக்கு திட்டமிடுவது அல்லது வன்முறையை எச்சரிப்பது கூட இவ்வாறு உள்ளூர் பயங்கரவாதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதனை அவர்கள் கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக இந்த இதற்கு இந்த ஆன்லைன் எனப்படுகின்ற இந்த இன்டர்நெட் தொடர்பான சமூக வலை ஊடக செயலிகளின் பயன்பாடுகளில் உள்நுழைந்து அதன் மூலம் கண்டுபிடிப்பது தான் அவர்களுக்குரிய ஒரு வழியாக இருக்கும். அதற்காக அவர்கள் அவ்வாறான நிறுவனங்களையும் நாட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான ஒரு சுருக்கமான பதிலாக இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 11 வயதினர் இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவது பொதுவாக பணத்துக்காக என்றுதான் சொல்ல வேண்டும். என்ற இலகுவாக இந்த இளம் பிராயத்திலே அவர்களுடைய நோக்கம் எல்லாம் குறிப்பாக இங்கு இலகுவாக பணம் கிடைக்கிறதோ அதை பெறுவதற்காக இருக்க வேண்டும். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்தின் பொறுப்பு மிக இருக்கிறது, குடும்பத்தின் பொறுப்பு மிக இருக்கின்றது, அரசியல்வாதிகளின் பொறுப்பு மிக இருக்கின்றது. இப்பொழுது இவர்கள் இப்படி குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு எங்கே இந்த முதல் காரணம், முதல் பிழை எங்கே இருக்கிறது என்பதை உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா? நிச்சயமாக. அதாவது இளைஞர்களையும் அல்லது 11 வயதினரையும் இவ்வாறான செயல்களுக்கு தூண்டுவதுதான் முதற்தரமான குற்றமாக அமைகின்றது. அல்லது அதுக்குரிய ஏதுக்களாக அவர்களுக்குரிய போதை பொருள் வலையமைப்பு அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை பெறக்கூடிய ஒரு வலையமைப்பை அவர்களுக்கு உருவாக்கி, அது மதுவாக இருக்கலாம் அல்லது போதைப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஆயுதங்களின் தாராளமான பாவனையாக இருக்கலாம். அதற்குரியவற்றை செய்து அவர்களை ஈடுபடுத்துவதற்கு காரணம், அதாவது தமிழிலேயே ஒரு பழமொழி இருக்கின்றது, இளங்கன்று பயமறியாது. அவர்களை பொறுத்தவரையில் பின்னோக்கிய சிந்தனைகள் அல்லது குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் அல்லது நாளை தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் போன்றவை எல்லாம் அந்த முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார். நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு வரப்போகின்ற பணம் என்பதுதான் இலக்காக இருக்கும். மற்றும் தாங்கள் இலக்காக வைத்த அந்த நபரோ அல்லது கட்டிடங்களோ அல்லது எவ்வளவு பெறுமதியானவை அல்லது அது எவ்வளவு எந்த விதமான ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் போன்ற எந்தவித சிந்திப்புகளுக்கும் ஆளாகாத வகையில் செயற்படக்கூடியவர்களை அமர்த்துவர்கள் தான் முதல் குற்றவாளிகளாக அல்லது தண்டனைக்கு அதிகமாக உட்படுத்தப்பட வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இரண்டாவதாக குடும்பத்தினர் இவ்வாறான செயல்களில் அல்லது தங்களுடைய வரையறைக்கு மீறியதாக தங்களுடைய பிள்ளைகள் செல்கின்ற பொழுது அதனை ஒரு சமுதாயத்தின் கவனத்திற்கு, அதாவது சமுதாயம் என்பது சட்ட காவலர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதோ அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதோ அவர்களுக்கு சால சிறந்ததாக அமையும் என்றால், இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இவ்வாறான சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டு பின்னர் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற குற்றவியல் சான்றிதழ்களும் மற்றும் அவர்களால் சிறையில் நன்னடத்தை சிறார்கள் என்கின்ற பொழுது நன்னடத்தை சிறைகளில் இருக்க போகின்ற பொழுது ஏற்பட போகின்ற மாற்றங்களும் தவிர்க்கப்படக்கூடிய சூழலை அவர்கள் ஏற்படுத்த முனைகின்றார்கள். அத்தோடு நடக்க போகின்ற விபரீதங்களை கூட தவிர்க்கக்கூடியவர்களாக தங்களை ஒரு நட்பிரஜைகளாக காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சமுதாயம் சார்ந்த பொறுப்பு என்பதில், அதே போல சமுதாயத்தில் உள்ளவர்கள் கூட இவ்வாறான நடவடிக்கைகளில் அல்லது இளம் பிராயத்தினரிடையே அல்லது ஒரு குழுவினரிடையே மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் அவற்றை காவல்துறையின் கண்காணிப்பிற்கோ அல்லது சமுதாயத்தின் தகவல் பரிமாற்றத்திற்கோ கொண்டு வருவது முக்கியமானது. என்று சொன்னால் மௌனமாக இருப்பது என்பது கூட சில வேளைகளில் ஆமோதித்து செல்வது என்கின்ற நிலையை ஏற்படுத்தும். அது அபாயமான நிலைகளில் கொண்டு வந்து விடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது, இப்ப நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் வளர்த்ததுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுதும், சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய கைகளை கட்டி போர்த்த நிலைமை தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒன்றை நாங்கள் எங்களுடைய வளர்ப்பு முறையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இங்கே திணிக்க முடியாத இருக்கிற நிலைமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கே நாட்டு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது மிகவும் சுருக்கமாக இங்கே இருக்கின்ற பாடசாலைகளில் இருக்கின்ற சட்டங்களிலோ, அல்லது பொதுவாக இந்த இளைஞர் தரப்பினர் 15 வயதினர் குற்றங்கள் புரிகின்ற பொழுது அவர்களை தண்டிக்க இருக்கின்ற சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் இந்த நிலைமை கொஞ்சம் மாறும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக அதை எப்படி பார்க்கலாம் என்றால், அதாவது இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், அதாவது இப்பொழுது கட்டுப்பாடுகள் வேற இருக்கின்றன. இவர்களுக்குரிய இந்த விளையாட்டுகள் மற்றும் இந்த ஆன்லைன் கேம்ஸ் மற்றும் அதாவது இந்த இணையதள பாவனைகளில் கனடா கூட கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போகுது. பல நாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துவிட்டன. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக முதல் சொன்னவற்றை விட கூடுதலாக சொல்வது, முதல் சொல்வது என்பது பாதுகாப்பு சம்பந்தமாக தவறுதல்கள் இடம்பெறுகின்ற பொழுது ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள். மறுபக்கமாக அதாவது ஒரு இறுக்கமான குடும்ப தொடர்பு என்பது அல்லது இறுக்கமான முறையில் குடும்ப உறவை பேணுவது என்பது இந்த விடயங்களில் முக்கியமான பங்காற்றும். அவ்வாறு சொன்னால் நட்பு ரீதியிலான அணுகல் அல்லது பிள்ளைகளின் நடவடிக்கைகள் தொடர்பான நாளாந்த தகவல்களை பரிமாறுதல், அவர்களுடன் கதைக்கும் பொழுது மற்றும் அதாவது கதைத்தல் அல்லது அவர்களுக்குரிய இப்பொழுது சகோதரர்கள் அல்லது மிகுந்த நட்புடையவர்களுடனான தொடர்பு அல்லது அவர்களுடனான உறவாடல் போன்றவற்றின் மூலம் இந்த நடவடிக்கைகளில் அத்தோடு ஒரு தாங்கள் வரையறைகளை கூட விதிக்கக்கூடியதாக பெற்றோர்களுக்கு இருக்கும். இவ்வாறு தான் செயற்பட வேண்டும். அவ்வாறான நடவடிக்கைகள் நீங்கள் குறிப்பிட்டது போல. மற்றது பாடசாலைக்கு பெரிய கடமை இருந்தாலும் பாடசாலைகளில் இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் தங்களுக்குரிய உரிமைகளை தெரிந்து வைத்திருத்தல் அல்லது இந்த உரிமைகள் குறித்த கருத்தியல்களுக்கு செல்கின்ற பொழுது இவர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் அதாவது கண்காணிக்க முடியாத அல்ல கட்டுப்படுத்த முடியாத நிலை இருந்தாலும் நிச்சயமாக அங்கே கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த கல்வி நிலை தொடர்பாக அவர்களுடைய போக்கு எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்தல் அல்லது அவற்றை அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தல் போன்றவற்றின் மூலம் ஏற்படுத்தலாம். அத்தோடு இவ்வாறான வழிக்கு செல்லாமல் இருப்பதற்காக கலை மற்றும் கலை என்பது முக்கியமாக அனைத்து கலைகளும் விளையாட்டு உட்பட விளையாட்டு அத்தோடு தொண்டாற்றுகை போன்றவற்றில் ஈடுபடுத்துதல் அல்லது அந்த டீம் பிளேஸ் அந்த குழுவாக இணைந்து விளையாடுகின்ற விளையாட்டுகளில் அதிக அக்கறைக்கு அவர்களை கொடுத்தல் அவர்களை கூட்டிச் செல்லுதல் போன்றவை எல்லாம் நிச்சயமாக வழிவகுக்கும். ஆனால் இன்றைய இந்த சாதாரணமாக இந்த இணைய உலகமாக மாறிவிட்ட உலகத்தில் நிச்சயமாக இந்த இணைய பயன்பாடுகள் மற்றும் அவர்களுடைய தொடர்பாளர்கள் யாருடன் இருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை சற்றேதென்னும் ஒரு பரிமாற்றத்திற்குள் அல்லது தங்களின் கண்காணிப்பிற்குள் கொண்டு வந்தால் அது சால சிறந்தது என்பதுதான் பரிவர்த்தனமான உண்மை. நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பொதுவாகவே ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக நாங்கள் தபமாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றோம். பிறகு அந்த குழந்தையின் வளர்ச்சியிலும் எங்கள் பங்கு இருக்கிறது. இங்கே இருக்கின்ற பொருளாதார சூழல் சில வேளைகளில் நாங்கள் ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் குடும்பத்தில் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுப்பதுதான் தலையாய கடமையாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னது போல் அந்த குடும்பத்தில் இருந்துதான் அந்த பழக்கங்களும் குடும்பத்தில் இருந்தால் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக ஒரு பிள்ளை பிறக்கின்ற பொழுது நல்ல பிள்ளையாகத்தானே இந்த உலகத்தில் பிறக்கின்றார். ஆகவே அதை வளர்த்தெடுப்பதிலும் பெற்றோர்களிலும் சமூகத்தினதும் பங்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை எங்களுடன் இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. புரிதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.